குட் மார்னிங். நீங்கள் நன்றாய் இருப்பதற்கு உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க்கையில நாம் எல்லாருமே எதிர்மறையான விஷயங்கள் வழியாக கடந்து போயிருக்கிறோம். உங்களுக்கும் உங்க மனைவி பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் உங்க வியாபார ஸ்தலத்திலையும் படிக்கிற இடங்களிலையும் வேலை செய்கிற இடங்களிலையும் அநீதிகள் இழைக்கப்பட்ட சூழ்நிலைமையில் கடந்து சென்றிருப்பீங்க. நம் மத்தியில் இருக்கிற அநேக குடும்பங்களை பாருங்களேன். ஆரோக்கியமற்ற குடும்பமா, சண்டை பிரச்சனை உள்ள குடும்பமா, கஷ்டப்படுகிற குடும்பமா, வறுமை உள்ள குடும்பமாக இருக்கலாம். இதற்கெல்லாம் காரணம் பெற்றோர்கள் நிறைய பிரச்சனையோடு வாழுகிறார்கள். அந்த பிரச்சனைகள் பிள்ளைகளுக்கும் அது செல்லுகிறது. ஆகவே அவருடைய வாழ்க்கை கடினமான ஒன்றாக மாறிவிட்டது. நீங்க என்னைக்கு இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்று முதல் உங்களுக்கு புதிய இதயத்தை கொடுக்கிறார். உங்க வம்ச அடையாளமே மாற்றி விட்டதால் சுற்றிலும் இருக்கிற மக்கள் கஷ்டப்படுவது போல நீங்கள் கஷ்டப்படுவதற்கு அந்த வம்சத்தில் இல்லை, நீங்க பரலோக வம்சத்தில் உள்ளவர்களாக மாறிவிட்டீர்கள். உங்களுக்கு பூமிக்குரிய வம்சத்தினுடைய பாதிப்புகள் கிடையாது. அதற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது பரலோக வம்சத்திற்குரியவர்களாக மாறிவிட்டீர்கள் என்பதை உள்ளத்துல பதிய வைத்துக் கொள்ளுங்க. இந்த பூமியின் தளத்தில் காணப்படுகிற சாபங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்காக கிறிஸ்து சிலுவையில ஆசீர்வாதமாய் மாற்றிவிட்டார். இனி அதுதான் முன்னோக்கி செல்லும், முந்தி செல்லும். நீங்கள் யார்? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவன் உங்களுக்கு என்ன செய்தார் சிலுவையிலே என்பதை புரிந்து கொள்ளும் போது யாரு என்ன செய்தாலும் பயப்பட மாட்டீங்க, விரக்தி அடைய மாட்டீங்க. அநியாயமே இழக்கப்பட்டிருந்தாலும் மனசோவாக மாட்டீங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டிருந்தாலும் மனக்கசப்பு இருந்தாலும் பகை வைராக்கியத்துக்குள்ளேயும் அது தள்ளவே தள்ளாது. தலை கவிழ்ந்து வாழ மாட்டீங்க, தலை நிமிர்ந்து வாழுவீங்க. தேவன் உங்கள் தலையை நிமிர செய்வார். காரணம், நீங்கள் பரலோக குடிமகன், அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்பதை புரியுங்கள். எதுவும் உங்கள் வாழ்க்கையில் தடுத்து நிறுத்த முடியாது. சர்வ வல்ல தேவனால் பிறந்தவர்கள் என்பதை முடிவு செய்யுங்கள். ஆகவே சம்பூர்ண வாழ்க்கை மட்டும் உங்களுக்கு வைத்திருக்கிறதை தவிர கீழான வாழ்க்கை உங்களுக்கு இல்லை என்பதை உறுதி செய்கிறேன். நாளை சந்திப்போம். God bless you.